ஒரு 2 நாட்டுக்கு இடையில பயங்கரமாக சண்டை நடக்கிறதுன்னா, பல நாடுகள் சேர்ந்து நடக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில. அப்போ 2 நாட்டுக்கு இப்போ என்ன தேவைப்படுது மேஜராக? சமாதானம். அந்த சமாதானத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சமாதானன்ற அந்த 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 குணாதிசயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறேன். வாசிங்க யாராவது யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான், சமாதானம்னா என்ன? சமாதானம்னா என்ன? நம்ம ஹீப்ரூவில் வந்து ஒரு அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஷாலோம் அப்படின்னு சொல்லுவோம். ஷாலோம் சொல்லிட்டு வாழ்த்துவோம். சமாதானம் அப்படின்னு சொல்லி, சமாதானம்னா என்ன? பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது சமாதானம். வேறு என்ன டெஃபினிஷன்? நிறைய இருக்குண்ணே சமாதானத்துக்கு வந்து நிறைய டெஃபினிஷன் கொடுக்கலாம். வேறு என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம்? சமாதானம்னா என்ன? சமாதானம்னா என்ன? ஒரு டெஃபினிஷன் அழகாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சமாதானம். வேறு என்ன டெஃபினிஷன் கொடுக்கலாம் சமாதானத்துக்கு? அன்பு கூறுகிறது சமாதானம். சுற்றி என்ன நடந்தாலும் உள்ளக்கு நம்ம அண்ணே சொன்ன மாதிரிக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் போய் வந்து தாம்பரத்தில் பீப் பிரியாணி வாங்கி சொன்னேன், அது மாதிரி இருக்குது தான் சமாதானம். அப்படி வந்து நிறைய கரெக்டு தான். எல்லாருக்குமே அந்த அந்த எல்லா 2 டெஃபினிஷனும் கரெக்டு தான். நான் ஒரு டெஃபினிஷன் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் கரெக்டானு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆர் கேஸ் இஸ் நாட் பீஸ். அது சமாதானம் இல்லை. ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆர் கேஸ் இஸ் நாட் பீஸ். பீஸ் இஸ் ஹேவிங் அடிக்வேட் ரிசோர்ஸஸ் டு மீட் யுவர் இன்சஃபிஷியன்சி ஆர் லேக். இது வந்து கூகுள்லேருந்து எடுத்த இது எடுத்து கிடையாது. நாங்களாம் பயங்கரமாக அப்படியே என் மூளையை கசக்கி யோசித்து எழுதின டெஃபினிஷன். பீஸ் இஸ் ஹேவிங் அடிக்வேட் ரிசோர்ஸஸ் டு மீட் யுவர் இன்சஃபிஷியன்சி ஆர் லேக். உங்கள் குறைவுகள் அல்லது பற்றாக்குறையை நிறைவேற்ற போதுவான வளங்கள் இருக்கிறது தான் சமாதானம். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல குறை இருக்கும், இல்லை இப்போ சமாதானம் எப்படி குலைக்கப்படுகிறதுனா, ஒரு இடத்துல வந்து குறை இருக்கிறதுனால தான். உங்களுக்கு எப்படி சமாதானம்? இப்போ சமாதானம் இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு எப்போ வரும்? ஒரு வேளை காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள் கையில், உடனே நம்மளோட சமாதானம் போயிடும். ஒருவேளை நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சமாதானம் போயிடும். அப்போ சமாதானம் என்பது வந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸஸ், அந்த வளங்கள் இருந்துச்சுன்னா சமாதானம் கிடைச்சிடும். சமாதானன்றது வந்து உங்களுக்கு தேவையான வளங்கள் இருக்கிறது, உங்களை சுற்றி அந்த உங்களை வந்து பிரச்சனைக்கு தள்ளாமல், குறைகளுக்கு தள்ளாமல் தேவையான வளங்கள் உங்களுக்கு இருக்குது தெரியுமா? அதுதான் சமாதானம். அல்லேலூயா. பீஸ் இஸ் ஹேவிங் அடிக்வேட் ரிசோர்ஸஸ். போதுமான வளங்கள், உங்களுடைய குறைகளை மீட்கக்கூடிய போதுமான வளங்கள் இருக்கும்போது தான் இருக்கிறது தான் என்னது? சமாதானம். இப்போ சமாதானோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதோ கன்ஃபியூஷன் இல்லாமல் வாழ்கிறது, வார் இல்லாமல் வாழ்கிறது சமாதானம் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து வாரினால சமாதானம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, வார் இல்லாமல் வாழ்கிறது சமாதானம் கிடையாது. வாரே கூட இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடிய, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்துட்டாலே போதும் சமாதானம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 14ஆம் யோவான் 14:27 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வந்து சமாதானத்தை கொடுத்துட்டு போகிறாராம். சமாதானம் வந்து அவரால் கொடுக்கப்படுகிறது. கலாத்தியர் 5:22-23 நேற்று பார்த்தோம். ஆவியின் கனி, அதாவது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால் உங்கள்கிட்ட வெளிப்படக்கூடிய அந்த குணாதிசயங்கள் தான் போட்டிருக்கு. அந்த கலாத்தியர் 5:22-23 அந்த இதை வாசிக்கலாமே. கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட பாருங்களேன், இங்கே வந்து 9 விதமான ஃப்ளேவர்ஸ், குணாதிசயங்கள் வந்து ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் வெளிப்படும் சொல்லி போட்டிருக்கு. இதில் ஒன்று தான் இந்த சமாதானம். மற்ற அது முன்னாடி வசனம் போடுங்க. மற்ற எல்லா
குணாதிசயங்களை யோசித்து பாருங்க. அன்பு உங்களுக்குள்ள டெவலப் பண்ணப்பட்டு 22 தான். அன்பு அன்பு உங்களுக்குள்ள வைக்கப்பட்டு டெவலப் ஆகும். சந்தோஷம் உங்களுக்குள்ள வைக்கப்பட்டு டெவலப் ஆகும். நீடிய பொறுமை உங்களுக்குள்ள வைக்கப்பட்டு டெவலப் ஆகும். தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாம் உங்களுக்குள்ள வைக்கப்பட்டு நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்பு உங்களுக்குள்ள வைக்கப்படும், நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்போ உங்களுக்குள்ள வைக்கப்பட்டு டெவலப் பண்ணப்படுவதெல்லாம் மற்ற குணாதிசயம். ஆனால் இந்த சமாதானம் என்பது அவரே முழுசாக உங்களுக்கு கொடுக்குறாரு. இது வந்து டெவலப் பண்ண முடியாது. உங்களுக்குள்ள சமாதானத்தை வளர்க்க முடியாது. அதுதான் ஆண்டவர் இந்த உலகத்திலேருந்து போகும்போது 2 காரியங்களை கொடுத்துட்டு போகிறாரு. ஒன்று என்ன கொடுக்குறாரு? ஒன்று சமாதானம், வசனத்தில் படிச்சிடும். இன்னொன்று என்ன கொடுக்குறாரு? ஹோலி ஸ்பிரிட். அது 2 மட்டும்தான் கொடுக்கப்படுது. மற்ற எல்லாம் உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணப்படுவது, உங்களுக்குள்ளே வளர்க்கப்படுகிறது. உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்து உங்களுக்குள்ளே விருத்தி அடைய செய்கிறார். விசுவாசத்தை விருத்தி அடைய செய்கிறார், அன்பை விருத்தி அடைய செய்கிறார், பொறுமையை விருத்தி அடைய செய்கிறார், தயவை விருத்தி அடைய செய்கிறார். ஆனால் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இட் கான் பி ஏர்ன்டு. உங்களால் அதை வந்து இது பண்ண முடியாது, ஏதோ காசு கொடுத்து வாங்க முடியாது. சமாதானம் உங்களுக்குள்ளே வைக்கப்படணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆண்டவர் குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லும்போது அவர் வந்து இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவராக வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் உங்களுக்கு வந்து ஹீ இஸ் அ பீஸ் மேக்கர். அவரே பாருங்களேன், இந்த இடத்துல அவர் வந்து அன்பின் தெய்வம், பொறுமையின் தேவன், வேற என்ன குணாதிசயங்க, இச்சை அடக்கத்தின் தேவன், அப்படியெல்லாம் போலப்படல இந்த இடத்துல. ஆனால் அவரே எப்படியா வெளிப்படுகிறாரு? சமாதானம் பெறுகிறார். ஏன்னா சமாதானம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது, அவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் அவரே சமாதான பிரபுவாக மாறி இருக்கிறார். சமாதான காரணராக, சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, சமாதானம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்கள் நினைக்கிற எல்லா காரியமும் நடக்கும். பாருங்களேன், இன்னொரு 2 வசனத்துக்காக வேகமாக காமிச்சிட்டு நான் அடுத்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 1:2, பிலிப்பியர் 1:2. அதாவது பவுல் வந்து அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்க. பிலிப்பியருக்கும் எபேசியருக்கும் எழுதும்போது அழகாக இப்படி எழுதுகிறாரு. எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதே மாதிரியே தான் நீங்கள் பிலிப்பியர் 1:2 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதே தான் அந்த அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது அவர் எப்படி கிரீட்டிங்ஸ் கொடுக்குறாரு? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சமாதானம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு போகிறார். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களை சுற்றி நிறைய பிரச்சனை போகும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை போவீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை சரியானா எனக்கு சமாதானம் கிடைச்சுன்னு. சரியான சமாதானம் கிடைக்காது, ஆண்டவர் கொடுத்தா தான் சமாதானம் கிடைக்கும். புயலின் மத்தியில் நீங்கள் வந்து சமாதானமாக இருக்க முடியும். உங்களை சுற்றி பயங்கர இதாக இருக்குது. நம்மளுடைய போதர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே போனாலும் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும். இட்ஸ் நாட் அபவுட் உங்களோட பிரச்சனையை வைத்து உங்கள் சமாதானம் இல்லை, அவரே உங்களுக்கு சமாதானமாக இருக்கிறார். அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வந்து பிதாவை அட்ரஸ் பண்ணுது, இயேசு கிறிஸ்து அட்ரஸ் பண்ணப்படுகிறது. அவங்க 2 பேரும் எதை கொடுத்துட்டு போகிறாங்களா? சமாதானத்தை கொடுத்து போகிறாங்களே. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், அந்த சமாதானத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற வேகமாக ஒரு 3 காரியத்தை பார்த்து நம்ம இந்த நாளுக்குரிய தியானத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். சமாதானம் கொடுக்கப்படுவது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சமாதானத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த சமாதானத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுன்றதான் இன்றைக்கி பார்த்துட்டு, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் அப்படி அழகாக இருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நீங்கள் சமாதானத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும், நீங்களும் அந்த சமாதானத்தை கொடுக்கவும் முடியும்.
அல்லேலூயா. அப்படியா தான் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றப்படுறார். இந்த சமாதானன்ற குவாலிட்டி ஆண்டவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வந்து பாஸ் பண்ணுறவங்களாகவும் இருக்க முடியும். ஒருவேளை ஒரு பயங்கர பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த இடம் சமாதானமாக இருக்கும். யூ கேன் ரிலீஸ் பீஸ். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை எழுதும்போது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எழுதும்போது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பீஸ் மேக்கர்ஸ். அல்லேலூயா. முதல் காரியம் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. எபேசியர் 2:13-14. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை. போதும். இங்க பாருங்க, நம்ம பாவத்து நிமித்தம் பிரிந்து இருக்கிறோம். பிரஜாதி ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்றது பிரிக்கப்பட்டு, இல்லை அவருக்கும் நமக்கு இடைவெளி விட்டு பிரிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே ஒன்று ரெண்டையுமே இணைக்குது. எது ரெண்டையுமே இணைக்குது? பிளட். அவருடைய ரத்தம் இணைத்து அவர் சமாதான காரணராக அதுக்குள்ளே வருகிறார். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் வேணும்னா அவருடைய பிளட் வேணும். அவருடைய ரத்தத்தினாலே நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பை ஹிஸ் பிளட். முதல் காரியம், நீங்கள் உங்களுக்குள்ள சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன்னா அவருடைய ரத்தத்தால் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு காரியத்தை விட்டு நீங்கள் புரிந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியம் வந்து பிரச்சனையில் வந்து அகப்பட்டு சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய ரத்தத்தினால நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் இரு திறத்தாரையும் உண்டாக்குறது. அவரே சமாதான காரணராக உள்ளக்க வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால், அதுதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய அன்பை இது வரைக்கும் தெரியாமல் இருந்தீங்க, அவர் ரத்தத்தால் கழுவப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய ரத்தத்தால் கழுவப்படும் போது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் பயங்கரமாக நீங்கள் போராடி கொண்டிருக்கும்போது, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால் ஆண்டவரே அப்பா என்னை இந்த பிரிக்கப்பட்ட இந்த சூழலில் என்னை இணங்கும் போது அவருடைய ரத்தம் சமாதான காரணராக உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஸோ முதலாவது காரியம், நீங்கள் வந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய ரத்தத்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தால் முதலாவது பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது காரியம் பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள், படிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறா. பை த நாலேஜ் ஆஃப் த காட். அவரை அறிகிற அறிவினால நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அறிகிற அறிவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா க்ரோயிங் இன் நாலேஜ் ஆஃப் த காட். ஆண்டவருடைய அந்த அவரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரும்போது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை அறிகிற அறிவினால் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்கே முதல் ரத்தத்தினால சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும்போது நீங்கள் உங்களை கொஞ்சம் நேரம் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் வேதத்தை எடுத்து படித்து பாருங்களேன், ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியும். டு நோ ஹிம், அவரை இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவர் இப்போ எப்படிப்பட்டவராக இருக்குன்னு அவரை அறிய நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ஆண்டவர் உங்களே அறியாமல் உங்களுக்குள்ளே சமாதானத்தை வைப்பார். ஏன்னா நோயிங், அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். சமாதானத்துக்காக இப்போ எங்கெல்லாம் ஓடுறோம், ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போய் சாப்பிட போகிறாங்க, விளையாட போகிறாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட பார்ட்டி பண்ண போகிறாங்க, அதை பண்ண இதை பண்ண போகிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி பீஸ் ஆஃப் மைண்டு வந்து இதெல்லாம் செய்வதனால உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் ஒன்லி பை பிளட், பை வேர்டு. அவருடைய இரத்தத்தாலும் அவருடைய வார்த்தையாலும் தான் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இனிமேல் பிரச்சனை இருந்தீங்கன்னா சமாதானத்தை தேடி ஓடாங்க, இல்லை ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கலிப்பாக இருக்கிறது வந்து சமாதானத்தை கொடுக்காது. அவரை அறிகிற அறிவு தான் சமாதானத்தை கொடுக்கும். அவரை இன்னும் அறியணும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை வைப்பார். ஒரு வசனம் பைபிள் கிளாஸில் கூட இந்த வசனத்தை பார்த்தோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். எஸ்ரா எப்படி இருக்கிறாரு பாருங்களேன்.
இங்கே வேதத்தை ஆராயவும், இப்போ படிங்க எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை அதன்படி செய்யும், நீதி நியாயங்களை உபதேசிக்கவும். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்பட்டு, அவன் என்ன பண்ண, எஸ்ரா வந்து எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை அறிகிற அறிவில் இப்படியாவது வளரணும்னு பார்த்தான். அதனால என்ன நடக்கு, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்களேன், முன்னாடி வசனத்தோட கடைசி பகுதி. முதல் 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேம், தன் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல இருந்தது. அவனுக்குள்ள சமாதானம். நான் இதை வந்து சமாதானம் இன்டர்பிரட் பண்ண ஆசைப்படுகிறேன். நிறைய விதத்தில் இன்டர்பிரட் பண்ணலாம். இதை வந்து அவன் தேவனை அறியணும்னு நினைச்சனால அவன் மேல சமாதானம் வைக்கப்பட்டது. எல்லாமே அவனை தேடி ஓடி வருகிறது. இன்னைக்கு நீங்கள் சமாதானம் வேணும், சமாதானமாக வாழணும்ப்பா, காசு பணம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அது உறவுகள் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, சமாதானமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காரியம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அவருடைய இரத்தத்தினால சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவரை அறிகிற அறிவினால சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஆவியின் சிந்தைன்னு போட்டிருக்கு. மேலே நீங்கள் பார்க்கும்போது ஆவியிலே நடக்கிறவங்களுக்கு ஆவியின் சிந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆவியில் நடப்பதுன்னா ஆவியில பெற்றுக்கொண்டு ஆவியால் ஆளுகை பண்ணப்படுகிறவங்க ஆவியானவரால் நடத்தப்படுவாங்க. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவங்களுக்கு ஆவியின் சிந்தை இருக்கும். ஆவியின் சிந்தை உள்ளவங்களுக்கு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் எப்படி ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னா பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் நீங்கள் தனியாக போயிட்டு ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொன்னால் போதும். ஆண்டவரை என்னோட கைகளை, என்னோட கால்களை, என்னுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் போதுங்க. ஆவியானவரை பார்த்து அவர் நிறைத்து சமாதானத்தை கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து நம்ம பிரச்சனையை விட்டு வெளியே வந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். இனிமேல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே அவரை அறிகிற அறிவினால உங்களுக்கு சமாதானம். நீங்கள் வந்து பிரச்சனையின் சூழ்நிலையில் பைபிளை எடுத்துகிட்டு போய் தனியாக உட்காந்து நீங்கள் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபால் இன் பிளேஸ். சமாதான காரணர் சமாதானத்தால் உங்களை நிரப்ப முடியும். ஏன்னா அவரோட ஒரு நாமம் இந்த உலகத்துக்கு வரக்கு அவர் மேலே கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் வந்து சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஆவியானவரால் நிரப்பப்படும் போது, ஆவியானவரால் நிறைந்து நீங்கள் நடக்கும்போது சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ இனிமேல் வந்து இந்த சமாதானத்தை வந்து நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம சமாதானமாக இருக்க போகிறோம். அப்போ இந்த கேரக்டர் வந்து ஆண்டவர் நமக்குள்ளே வைக்க விரும்புகிறார். சமாதானன்ற ஒரு குணாதிசயத்தை. ஏன்னா ஆவியின் கனியில் அது குணாதிசயமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குணாதிசயத்தை உங்களுக்குள்ளே வைக்க விரும்புகிறார் ஆண்டவர். இந்த 3 காரியம் நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய இரத்தத்தால், அவருடைய வார்த்தையை அறிகிற அறிவினால், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது சமாதானமாக நம்ம வாழ முடியும். அதுதான் நம்ம முதல் படித்த வசனம் 14ஆம் அதிகாரம் யோவான் 14:27 சொல்லப்பட்டது போல அவர் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதே அதிகாரத்தில் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா வசனம் எத்தனாவது வசனம், எனக்கு 6வது வசனம் 16ன்னு நினைக்கிறேன். யாராவது 16வது வசனம் படிங்க. 14:16 இந்த வசனம் தான். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது முன்னாடி 2 விஷயத்தை நமக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறார். ஒன்று ஆவியானவரையும், இன்னொன்று அவருக்கு ஈக்குவலண்டான சமாதானத்தையும். அதே அதிகாரத்தெல்லாம் ஆவியானவர் குறித்து அப்படியே பேசிட்டு வருவார். 26ஆம் வசனத்திலையும் பேசுவார். ஆனால் 27வது வசனத்தில் ஆண்டவர் வந்து சமாதானத்தை விட்டு செல்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல நம்ம முதல் ஒரு 2 வசனம் படித்தோம். பிலிப்பியர் 1:2, எபேசியர் 1:2
அங்கே அங்கே பவுல் வந்து அட்ரஸ் பண்ணுகிறார், பிதாவை அட்ரஸ் பண்ணுகிறார், குமாரனை அட்ரஸ் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு பதிலாக கிருபையும் சமாதானமும் சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுகிறார். அந்த வசனத்தை இப்போ போடுங்களேன். பிலிப்பியர் 1:2 இல்லை எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும். இப்போ மூணாவது யார் வந்திருக்கணும்? நம்மளுடைய ஆவியானவராலே உங்களுக்கு அப்படி சொல்லி அவர் வந்து கிரீட்டிங்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் ஆவியானவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எது போடப்பட்டிருக்குது? கிருபையும் சமாதானமும். அப்போ அதனால தான் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ ஆண்டவர் எங்கெல்லாம் சமாதானம் சொல்ல வருகிறாரோ அந்த இடத்துலலாம் ஆவியானவரை ரெஃபர் பண்ணுகிறார். அப்போ கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அதனால தான் அவர் கொடுத்துட்டு போகிறேன்றாரு. எப்படி ஆவியானவர் கொடுத்தது போல் சமாதானத்தை நான் கொடுக்குறேன்றாரு. யூ காண்ட் ஏர்ன் இட். நீங்கள் வந்து அதை சம்பாதித்து கொள்ள வேணாம், நீங்கள் பெற்றுக்கோங்க அப்படின்றாரு. எப்படி ஆவியானவரை பெற்றுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போனாரோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் கனி 9 பார்த்தோம். அது அந்த வசனத்தை மட்டும் திரும்ப போட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இங்கே பாருங்களேன், ஆவியின் கனி வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை விட்டு நம்ம வாசிக்க போகிறோம். சமாதானத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவோம். அதில் அந்த வசனம் போடுங்களேன். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது எல்லாம் இந்த 8 கனிகளும் உங்களுக்குள்ள விருத்தி அடையணும், வளரணும்னா உங்களுக்குள்ள சமாதானம் கொடுக்கப்படணும். நீங்கள் உங்களுக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னா அன்பு வந்துடும். உங்களுக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னா இச்சை அடக்கம் வந்துடும். உங்களுக்குள்ள சமாதானம் வந்துருச்சுன்னா சாந்தம் வந்துடும். உங்களுக்குள்ள ஏன்னா அந்த சமாதானம் வந்து ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. அந்த சமாதானம் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறது. இப்போ இப்படி படிச்சு பாருங்களேன். அன்பு, சந்தோஷம், சமாதானத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவின்னு போட்டு பாருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், பரிசுத்த ஆவி, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்களுக்குள்ள அன்பு வந்துடும், உங்களுக்குள்ள சாந்தம் வந்துடும், இச்சை அடக்கம் வந்துடும், நற்குணம் வந்துடும், விசுவாசம் வந்துடும், பொறுமை வந்துடும், எல்லாமே வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துட்டு போறேன்றார். அல்லேலூயா. அப்போ மற்ற குவாலிட்டி வளரணும்னா நமக்குள்ளே சமாதானம் வேணும். மற்ற குவாலிட்டியில் நம்ம பெருகணும்னா நமக்குள்ளே சமாதானம் வேணும். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்க போனாக்கா, நம்முடைய ஆண்டவரே அந்த சமாதானம் எனக்கு வேணும்ப்பா. அது வந்து வேறு எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அது சினிமா தேட்டர்லையோ இல்லை நம்ம குடும்பத்திலையோ ஒருவேளை நமக்கு அப்படியே கரிசனையாக பேசுகிறவங்கள்ட்ட இருந்தோ அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சமாதானம் வந்து பரிசுத்த ஆவியானவரால், ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்கப்பட முடியும். இன்றைக்கி அந்த சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் இருதயத்தின் மேலேயோ உங்கள் தலையின் மேலே கை வச்சு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. அதற்கு பதில் தெரியுமா எனக்கு தெரியலை, அதுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியுமான்னு தெரியலை. ஆனால் எனக்கு வந்து அந்த சூழலின் மத்தியிலையும் உங்களால் சமாதானமாக வாழ முடியும். அதுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியும். அந்த பதில் தான் அவருடைய இரத்தத்தாலும் அவரை அறிகிற அறிவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நிறைக்கப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறார். ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கேட்டுட்டு நம்ம இந்த ஜெபத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஆண்டவரே எனக்கு அந்த சமாதானம் வேணும். ஆண்டவரே, எஸ் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். எனக்கு வந்து பயங்கர பிரச்சனை இருக்குது ஆண்டவரே. ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் எனக்கு அந்த சமாதானம் வேணும் ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தால் என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அறிகிற அறிவில் நான் வளர எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு சமாதானத்தை கொடுக்குன்றது சொல்லப்பட்டது போல் அந்த நிறைவில் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆண்டவரே. லைஃப் ஆண்டவரே அந்த ஆவியானவரால் இருக்கிறது. அந்த ஆவியானவரால் சமாதானம் கொடுக்கப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சமாதானத்தை நான் வந்து மற்றவங்களுக்கு கடத்துகிறவர்களாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஏசாயா 9:6 தேவனுடைய புத்திரனாகிய இயேசுவுக்கு சமாதான பிரபு என்று பேர் இடப்பட்டது. இங்கே வந்து நீங்களும் சமாதானம் பண்ணுகிறீங்களா? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக உங்களை சொல்லப்படுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். You and I become a Christ when நம்ம வந்து அந்த சமாதானத்தை ரிலீஸ் பண்ணுகிறவர்களாக மாறினோம்னா நம்மளும்
இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வெளிப்பட முடியும். ஆண்டவரே, என்னை நீங்கள் அப்படியாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. சமாதானத்தை நான் உங்கள்கிட்டருந்து பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை அநேகருக்கு ரிலீஸ் பண்ணுகிறவனாக, நாம் போகிற இடத்துல ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாக, பீஸ் மேக்கர்ஸாக, சமாதான காரணர்களாக எங்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஏன்னா சமாதான காரணர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆண்டவரே இந்த சமாதானத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு சமாதானமாக வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் செய்யப்படுறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே.